வணக்கம். பெண்கள் யார்கிட்டயும் சொல்லக்கூடாத 5 விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னால் அது எல்லாருக்கிட்டையும் சொல்லி தயவு செஞ்சு தம்பட்டம் அடிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் முழுசாக சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மூணாவது விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு இதை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நாலாவது விஷயம், நீங்கள் கருவுற்று 3 மாதம் வரைக்கும் யாருக்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு வீடு மனை வாங்குறீங்க, இல்லை ஒரு தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது வாங்குற வரைக்கும் அமைதியாக இருங்க. வாங்கினதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது சொன்னீங்கன்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. இந்த 5 விஷயத்தையும் தயவு செஞ்சு அடுத்தவங்க கிட்ட எடுத்த உடனே சொல்லாதீங்க. இதனால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு. ஸோ இது நான் கண் திருஷ்டிக்காகவோ வேற ஏதோ விஷயத்துக்காகவோ சொல்ல கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர், இவன் என்னடா இப்படி வந்துட்டானேன்னு வயிற்றெரிச்சல்லையே நமக்கு உடம்பு சரியில்லாத போயிடுங்க. இன்னும் சில பேர் அதை எப்படி தடுக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்க முன்னாலலாம் நாம் இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.